வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். டிஎன்பிசி 2011 2020 வரை நடைபெற்ற தேர்வில் இடம்பெற்றுள்ள பால்டி வினாக்கள் பார்ட் 29. பொறுத்துக. விதி 14-18 சமத்துவ உரிமை, விதி 19-22 சுதந்திர உரிமை, விதி 23-24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, விதி 32 அரசியல் பரிகார உரிமை. செகண்ட் கொஸ்டின், 44வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஆன்சர்: பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் சிறப்பு நிலைகள், அதன் குழுக்கள் மற்றும் உறுப்பினர்கள். 61வது அரசியலமைப்பு சட்டம் வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்தல். 79வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை. 87வது அரசியலமைப்பு 2010 வரை இடஒதுக்கீடு தொடரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் யாருடைய பரிந்துரையால் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர்: நிர்வாக சீர்திருத்த குழுமம். ஃபோர்த் கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் பிரச்சனைகள். முதன்மை ஆதார அதிகாரம். ஒரு சட்டம் அரசியல் சாசனத்திற்கு முரணானது. நீதி மறு ஆய்வு. உயர்நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு. உச்ச நீதிமன்றம். ஒருமை ஒருங்கிணைந்த நீதிமன்றம். உயர்நீதிமன்றம். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசியலமைப்பு விதி 3 கீழ் இந்திய பாராளுமன்றத்திற்கு இவற்றிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர்: ஒரு புது மாநிலம் அமைக்கலாம். ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை அதிகரிக்க அல்லது குறைக்க. தேர்ட் ஒன், மாநிலங்களின் எல்லைகள் மாற்றி அமைத்தல், மாநிலங்களின் பெயரை மாற்றி அமைத்தல். இது அனைத்துமே தான். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் பொதுப்பட்டியல் அதிகாரத்தில் வராத அதிகாரம் எது? ஆன்சர்: வெளியுறவுத்துறை கொள்கை. செவன்த் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. சரிவிகித பிரதிநிதித்துவ தேர்தல் முறையின் நோக்கம். ஆன்சர்: சரியான விடை கேட்டிருக்காங்க. சாதாரண தேர்தல் முறையின் குறைகளை நீக்குதல். இது கரெக்ட். அனைத்து மக்களின் பிரதிநிதித்துவ சட்டசபையை நிலைநாட்டுவது. இது ரெண்டும் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், ஆர்டிகல்ஸ். பொறுத்துக. விதி 74 கவுன்சில் ஆஃப் இந்தியா. விதி 356 நெருக்கடி நிலை அறிவிப்பு. 370 ஜம்மு காஷ்மீர். 368 அரசியலமைப்பு திருத்த முறைகள். கொஸ்டின் நம்பர் 9, கீழ்கண்ட அனைவரும் எந்த பதவியை வகித்தார்கள்? ஆன்சர்: கிருஷ்ண சனத், கோபால் ஸ்வரூப் பதக், பைரோன் சிங் ஷெகாவத். இவங்க 3 நபர்களும் மாநிலங்களவையின் தலைவராக பதவி வைத்திருக்காங்க. 10th கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல சரியான கூறுன்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர் பதிவின் போது தவறான விவரம் கொடுத்தால் அபராத தொகையும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இதுதான் சரியானது. லெவன்த் கொஸ்டின், ஆள்கொணர் ஆணை அப்படிங்கிறது பிறரும் பாதிப்புக்கு உள்ளாகாத எந்த சமூக ஆர்வலரும் கோரலாம். இது ஏ. தடை ஆணை நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பிரயோகிக்க இயலாது. நெறிமுறை உறுத்தல் சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக பிரயோகிக்க இயலாது. தகுதி முறை வினா அமைச்சர்களுக்கு எதிராக பிரயோகிக்க முடியாது. கொஸ்டின் நம்பர் 12, நேரிடை செயல் நாள்
ஆகஸ்ட் 16, 1946. இடைக்கால அரசு 2 செப்டம்பர் 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் 20 பிப்ரவரி 1947. அட்லியின் அறிவிப்பு ஜூன் 3, 1947. கொஸ்டின் நம்பர் 13. பின்வருவனவற்றுள் குடிமக்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் வெளிநாட்டவருக்கு கிடைக்கப்பெறாத உரிமை எது? ஆன்சர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் சிறுபான்மையினருக்கான உரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் 14th one. பின்வரும் அம்சங்களில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பிருந்தே செயல்பாட்டிற்கு வந்தது எது? ஆன்சர் குடியுரிமை. கொஸ்டின் நம்பர் 15. இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், செகண்ட் ஒன் டாக்டர் ராதாகிருஷ்ணன், தேர்ட் டாக்டர் ஜாகிர் ஹுசைன், ஃபோர்த் வி.வி. கிரி. கொஸ்டின் நம்பர் 16. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி குறியீடுகளை சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மத்திய அரசு, பிரதமர். மாநில அரசு, ஆளுநர், மாநகராட்சி, மேயர், கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி தலைவர். கொஸ்டின் நம்பர் 17. அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரம். ஆன்சர் செயல்துறை அதிகாரம். கொஸ்டின் நம்பர் 18. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், அரசாங்கத்தின் பிரிவுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. அதிகார கூட்டுக்கலைவு. செகண்ட், அதிகார அரசாங்கங்களுக்கு இடையே பல நிலைகளில் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு அமைப்பு முறை அரசாங்கம். தேர்ட் ஒன், அதிகாரம் பல்வேறு சமூக பிரிவுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. சமூக அடிப்படையிலான அரசாங்கம். ஃபோர்த் ஒன், அதிகாரம் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் கூட்டாட்சி அரசாங்கம். நைன்டீன்த் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மொழிகளின் எண்ணிக்கை 22. 20th கொஸ்டின். பி. வெங்கடராமன், அடுத்தது டி. டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, தேர்ட் ஒன் K.R. நாராயணன், ஃபோர்த் ஒன் APJ அப்துல் கலாம். ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகே. கொஸ்டின் நம்பர் 21. எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஒன் தான், பிரதமரின் தேசிய நிவாரண நிதி. கொஸ்டின் நம்பர் 22. நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 20. கீழ்கண்ட பிரதம அமைச்சர்களை காலவரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி, செகண்ட் சரண் சிங், தேர்ட் VP சிங், ஃபோர்த் தான் சந்திரசேகர். கொஸ்டின் நம்பர் 24. பின்வருவனவற்றுள் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவசியமான தகுதி அல்லாதது எது? அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும், கரெக்ட். 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும், கரெக்ட். மாநிலங்கள் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி பெற்றவராக இருத்தல் வேண்டும், கரெக்ட். ஆனால் அவருக்கு இந்தி பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தவறு. கொஸ்டின் நம்பர் 25. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தும்? ஆன்சர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. கொஸ்டின் நம்பர் 26. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அபூர்வமாகவும் உயிராகவும் மற்றும் திறவுகோலாகவும் இருப்பது? ஆன்சர் முகவுரை. கொஸ்டின் நம்பர் 27. அட்டவணை சாதியினருக்கான தகுதியை மத தொடர்பில் இருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறிய ஆணையம்? ஆன்சர் மதம் மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம். கொஸ்டின் நம்பர் 28. உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரமுடையவர் யார்? ஆன்சர் இந்திய குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 29. இந்திய அரசியல் சட்டத்தில் 5ஆம் சட்டப்பிரிவு எதை தொடர்பு கொண்டுள்ளது? ஆன்சர் இந்திய குடியுரிமை.
30th கொஸ்டின், அனைத்திந்திய குடிமைப் பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல். தேங்க்யூ. ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.